நீட்டாக எடுத்துரு. ரொம்ப வெட்டப்படாது. கிராம தலைவர் வந்துட்டான். திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தாமே. ஆசிரியர் அறப்பணியாகிய இந்த ஆசிரியர் பணியை நமக்கு வழங்கிய இறைவனை வணங்கி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் வட்டம் நாட்டாணி புரசருடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்றைய தினம் தமிழக அரசால் மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்ற பள்ளி மாணவர்களுக்கான கற்றல் அடைவினை சோதனை செய்வதற்கான ஒரு அரும்பெரும் நிகழ்ச்சியாக இந்த 100 நாள் சவால் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் நமது பள்ளியிலே மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யும் விதமாக பொன்னாடை போர்த்தும் நிகழ்வு. முதலாக நமது மதிப்புக்குரிய முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. தம்பி. மரியாதைக்குரிய
இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு என்பது 4 மற்றும் 5ஆம் வகுப்பிற்கான 100 நாள் சவால்களை தங்களுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நாட்டாணி பரசக்குடி பள்ளியில் நடைபெறக்கூடிய 100 நாள் சவால் நிகழ்ச்சியிலே தலைமையேற்று இந்த மாவட்டத்தை முன்மாதிரி மாவட்டமாக மாற்றியமைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சிறப்பான பணியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இந்த விழாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களே, இந்த விழாவிலே முன்னிலை வைக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய குமாரமங்கலத்திலிருந்து ஒரு சாலை வசதி ஏற்படுத்தி தரப்படும் போது அந்த சாலை வசதி ஏற்படுமானால் இன்னும் 10 குழந்தைகளுக்கு குறையாமல் இங்கே சேர்க்கையை நாங்கள் அதிகப்படுத்த முடியும் என்று அவர்கள் தாகத்தோடு சொன்ன விவரத்தை கேட்ட நம்முடைய ஆணையர் அவர்கள் இந்த இடத்திலே என்னை அறிவிக்க சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சாலையானது இந்த உடனடியாக அந்த பணி முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு ஊராட்சி ஒன்றிய பொது நிதியின் செலவில் அந்த சாலை செப்பனிட்டு தரப்படும் என்கிற உறுதிமொழியை ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பில் நான் பணிவோடு இந்த சபையில் வைக்க விரும்புகின்றேன். உடனடியாக அந்த பணிகளை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த ஓட்டு கட்டிடமும் ஆய்வு செய்யப்பட்டு அது புதிய திட்டங்களின் கீழ் வரப்பெறும் போது முன்னுரிமை அடிப்படையில் அதையும் கான்கிரீட் கட்டிடமாக மாற்றித் தருவதற்கான பணியும் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அவர்கள் தெரிவித்ததைப் போல இந்த பள்ளிக்கான அடிப்படை வசதிகள் அத்தனையையும் எந்த அளவில் மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவில் மேற்கொள்ள நாங்கள் உறுதி கொள்கின்றோம். போற்றலுக்கும் பாராட்டக்கூடிய நமது புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அவர்களுக்கும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர் பெருமக்களுக்கும் இப்பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் முன்னிலையில் இன்னும் முக்கியமான வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்களையும் நீங்கள் கூப்பிட்டு அவங்க முன்னிலையில் இந்த குழந்தைங்களை சோதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு. அந்த வகையில் கடந்த 18ஆம் தேதி 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களை ஆய்வு பண்ணோம். இன்று 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த அடைவு தேர்வு இந்த ஆய்வானது நடைபெற்று கொண்டுள்ளது. அது எல்லா இடத்துலையும் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இந்த ஸ்கூல்ல இதை ஒரு விழாவா நம்முடைய வட்டார கல்வி அலுவலர் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து இந்த ஸ்கூல்ல உள்ள மாணவர்கள் மிகவும் சிறப்பாக ஆங்கிலத்தை வாசிப்பாங்க, தமிழை வாசிப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே அவர் ஸ்கூல் விசிட் வரும்போதே அந்த மாணவர்கள் ஆங்கிலம் தமிழ் வாசிக்கிறத எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன்ல அவங்க படிச்சதை நான் கேட்டேன். மிக அற்புதமாக தமிழ் படிச்சாங்க, ஆங்கிலமும் வாசிச்சாங்க. ஒரு 3ஆம் வகுப்பு மாணவர் ஆங்கிலத்தை இவ்வளவு சரளமாக வாசிப்பது என்பது இந்த ஸ்கூல்ல தான் நான் பார்க்குறேன். உண்மையாவே நிறைய ஸ்கூல்ல போய் பார்க்குறோம். ஆனாலும் இந்த பள்ளியில ஒரு 3ஆம் வகுப்பு மாணவர் ஆங்கிலத்தை செய்தித்தாள மிகவும் அற்புதமாக சரளமாக வாசித்தார். எனவே இது அவ்வளோ எளிது அல்ல. இங்கே பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் திறமையா கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த பள்ளி குழந்தைகள் நாங்கள் சவாலுக்கு தயாராக உட்காந்துருக்கோம், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்களேன்ட்டு ரொம்ப சோர்வடைஞ்சிட போகிறாங்க. நாங்கள் பேசுகிறத கேட்டால் அவங்க ரொம்ப உற்சாகமாக வந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா எல்லாரும் முகத்திலையும் கொஞ்சம் சோர்வு தெரியுது. அதனால நான் அதிகமாக பேச விரும்பலை. இந்த குழந்தைகள் ஒவ்வொருவருமே வருங்காலத்தில் மிகவும் ஒரு நல்ல திறமையான மாணவர்களாக வரணும். மிக சிறப்பான பணியிடத்தில் அவங்க மூன்றிலும் எந்த விதமான தடங்களும் இன்றி சிறப்பாக வாசிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்முடைய தமிழ்நாடு அரசு மற்றும் நம்முடைய தொடர்கல்வி இயக்குனர் அவர்கள் சுற்றறிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வானது கிட்டத்தட்ட 2024-25ஆம் ஆண்டில் துவக்கப்பட்டு நடந்தது. இப்போ தற்பொழுது இந்த பிப்ரவரி 2026 முதல் கிட்டத்தட்ட 14,000 பள்ளிகளில் தமிழ்நாடு முழுவதும் இந்த 100 நாள் சவால் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில்
நம்முடைய கிராமத்தில் நாட்டாணி பிரசவக்குடி பள்ளியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெறுவது என்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில இங்கே அருகா எல்லா அலுவலர்களையும் கூப்பிட்டு கல்வித்துறை மட்டுமல்லாமல் ஊரக வளர்ச்சித்துறை, அதே போல ஊராட்சித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, அதே போல தொடர்கல்வித்துறை உட்பட்டவர்கள் மற்றும் எல்லா மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை எல்லாத்தையுமே அழைச்சி இந்த நிகழ்ச்சியை நம்முடைய தலைமை ஆசிரியர், நம்முடைய வட்டார கல்வி அவர்கள் ஒருங்கிணைத்து செயல்பட்டு என்பது ஒரு பாராட்டுக்குரிய நிகழ்ச்சியாக நான் கருதுகின்றேன். அதுவும் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் 21 மாணவர்கள், குறிப்பாக தலைமை ஆசிரியர் நான் கேட்கின்ற பொழுது ஆரம்பத்தில் 9 மாணவர்கள் படித்தார்கள் சார், நான் வந்த பிறகு 21 உயர்த்தி இருக்கிறேன், அடுத்த ஆண்டு 31, 32 உயர்த்துவேன் என்று உறுதியளித்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக உயர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், உயரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா இந்த ஆண்டு 1ஆம் வகுப்பில் 2 மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக நான் பார்த்தேன். இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாணவர்கள் இப்பொழுதே சேர்ந்துட்டாங்க. அப்போ மாணவர்களுடைய எண்ணம் உயரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இருக்கக்கூடிய பெற்றோர்களும் எஸ்எம்சி உறுப்பினர்கள், தலைவர்கள் அனைவருமே சேர்ந்து பள்ளியில் மாணவர்களை சேர்ப்பதற்கு இன்னும் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆசிரியர்களுடைய ஒரு பள்ளியினுடைய மாணவர் சேர்க்கை என்பது சாதாரண விஷயம் இல்லை. இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு, இங்கே செயல்படக்கூடிய எஸ்எம்சியுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய பங்கு, இதெல்லாம் சிறப்பாக அமைந்தால்தான் ஒரு பள்ளி மேன்மேலும் மேன்மடையும். ஒரு சில பள்ளிகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு ஒற்றுமை இல்லாமல், ஊர் மக்களை அனுசரித்து ஆசிரியர்கள் செல்லாமல், இந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினாலே பள்ளியினுடைய வளர்ச்சி குறைந்து மாணவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது ஒரு சில பள்ளிகளில் மட்டும். இங்கு தலைமை ஆசிரியரும் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் தாங்களால் இயன்ற உதவிகளை செய்து மாணவர்களை சேர்க்கையை உயர்த்தியிருக்கின்றார்கள். இதற்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அனைத்து ஊர் பெரியவர்களுக்கும் இங்கே அருகாமல் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் என்னுடைய பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வருங்காலத்தில் தொடர வேண்டும். சார் சொன்னார், வட்டார கல்விகள் சொன்னாங்க, நம்முடைய மாவட்ட கல்விகள் சொன்னாங்க. ஒரு ஆங்கிலத்தை சரளமாக 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் வாசிக்கிறான் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது. தற்போது ஒரு சில காலங்களில் பார்த்தீங்கன்னா 16ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட படிக்க முடியல, படிக்க தெரியல. இந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற போது மற்ற எல்லா வகுப்புகளிலும் படிக்கின்ற மாணவர்களை பார்த்தோம்னு சொன்னாங்க வாசிக்க தெரியல. 2ஆம் வகுப்பு மாணவன் வாசிக்கிறான் என்று சொன்னால் அது மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த பாராட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் சார். இது முதல் நிகழ்ச்சியை சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பச்சலூர் நடுநிலைப்பள்ளியில் நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்டத்தில் முதலாக துவங்கணும், ஞாபகமாக இருக்கிறது. அங்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அதேதான் மாணவ பெற்றோர்கள், அங்கே இருக்கக்கூடிய எஸ்எம்சி, ஊர் பொதுமக்கள் அனைவரும் அந்த தலைமை ஆசிரியர்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி அங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் நன்றாக உயர்ந்திருக்கின்றார்கள், நன்றாக வாசிக்கின்றார்கள், அடிப்படை திறன்களை கற்றிருக்கின்றார்கள் என்று அனைத்து செய்தித்தாள்களையும் ஊடகத்திலையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த மாதிரி செய்திகளோட நம்ம ஊடகத்திற்கு நம்ம கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு ரொம்ப கிராமத்துறை பகுதி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கடற்கரை ஓரம் மிக ஒரு பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு அழகாக உட்காந்துருக்கு, உண்மையுமே அழகாக இருக்கின்றது. இந்த குழந்தைகள் அனைத்து குழந்தைகளுமே 21 குழந்தைகளுமே வாசிப்பார்கள், எது கேட்டாலும் சொல்லுவார்கள் என்று சொல்கின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த குழந்தைகளை அனைவரின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். அந்த குழந்தைகள் வருங்காலத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு செல்லும் என்ற ஒரு உறுதியாக இருக்கிறது. அதுக்கு அடிப்படை காரணம் நன்றாக வாசிக்கிறார்கள். இது தெரிஞ்சாலே போதும். நம்முடைய குறிப்பாக நம்முடைய காலத்திலாம் தெரிஞ்சிருக்கோம், இந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம அடிப்படை செயல்கள் மட்டும் தான் செஞ்சிருப்போம். 1 முதல் 5 வகுப்பு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, கடுமையாக சொல்லிக் கொடுப்பாங்க, அடித்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி இருந்து நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு வருகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த குழந்தைகள் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக காலத்தில் நல்ல குழந்தைகளாக, நல்ல வேலைவாய்ப்பு செல்லக்கூடிய ஒரு குழந்தைகளாக வளரும் என்பதில் ஐயமில்லை. மாணவர்களாகிய நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகளை போயிட்டே இருந்தது. அதனால ஊர் பெரியவர்கள் மாணவருடைய
பள்ளிக்கு வேண்டிய உறுதுணை இப்போ தலைமை ஆசிரியர்களுக்கு மேலும் உறுதுணையாக இருந்து இன்னும் மாணவர் சேர்க்கையை உயர்த்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்களும் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக அனைத்து உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் அன்போடு கூறுகின்றது. அன்பழகன் விருதுக்கு சார் சொன்னாங்க அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, அதை என்ன என்று பார்த்து பரிசீலிப்போம் என்று இந்த நேரத்தில் அன்போடு கூறிக்கொண்டு மேலும் இந்த பள்ளி வளர்வதற்கும் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியருடைய பணிகள் சிறப்பதற்கும் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தின் முதன்மை கல்வி என்ற முறையில் மனமார்ந்த வாழ்த்தி இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்களுக்கு மீண்டும் மனமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அறியாமல் தானே இப்படி பேசுகிறார். நான் இதுவரை கூறிய பெருமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பலியில்லா சிற்பினை உடைய புகழ்மிக்க மாதுசவான் என்பவரின் மகனாகிய கோவலன் என்பவரின் மனைவி நான். எனது பெயர் கண்ணகி. பாண்டிய மன்னர். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியானி கண்ணகி. போதும் மன்னா. That the grant was not a privilege raised state share from the dispaper poll of tax. The Union Finance Ministry in her reply to the back discussion into the Lok Sabha cited that the grant has deferments the full 41 share of disposable that's not the state as mandated by the finance commissions. The state should check if the earth net power with moving grass and stones from gross tax rebate. There is not need to discuss the gross tax. Sometimes in January 2024, August Patel was sitting in the press conference room of his questions Afghanistan in the first T20 after a spell. Agar, who had missed the T20 ODI World Cup at home due to a last minute 46 பெயர் ஜெயஸ்ரீ. கனி 5ஆம் வகுப்பு. கனி was waiting for her parents to return from work. She was younger to talk to her parents about her day at school. Suddenly Teddy the dog ran to the gate with his favorite pillow. Teddy, where are you running? asked Kani. Kani ran after Teddy to see where he was. Become far from a long line of handloom that they had perfected the art of drawing, trying, working and doing that errand. But it was a hard work, and Bala, his mother, father, sister and coins helped with the work. Appa called never with the lines she did. Bala would often see Appa and Amma wear bundles of cotton into beautiful sarees with checks. I will just wear the crumpled shirt. I was at the repair shop last week. Chase many Jala Jungle was repairing and iron box. I watched closely what TV was doing. Let's try to make it work. Do you have a screwdriver? ஆர்த்திக் பகுதியில் காணப்படும் விலங்குகள் இது நீரிலும் நிலத்திலும் வேட்டையாடும். இதனை துருவக்கரடி எனும் கூறுவர். சத்துமிக்க உணவு. இதில் கால்சியம், பொட்டாசியம், புரதம் போன்ற
தேவஸ்ரீ 2ஆம் வகுப்பு. Donna the donkey lives in the village. He likes the way his friends play, but he cannot do it the right way. There is a singing contest in the car festival. What will I do? Then said Donna, let me catch my friends. Donna goes out to see how do you crank Picky. Donna hugs Picky the pig. Simple roll right, roll left, then left your nose. Donna cannot do that. 30 64 02 78. பெயர் தேவதாரணி 2ஆம் வகுப்பு. By the deep blue sea, what do we see? Diving dolphin above the waves, crawling crabs near the rocks, many rocks like tennis. What do you see in the deep blue sea? Starfish swimming over the reefs, twisting wells in the water, seahorse moving straight and tall. What else do we see in the blue sea? Moving tortoise on the sandy beach, many waves rolling to the 542 714 கூட்டல் விடை 1256. இரண்டாவது வகுப்பானது. நீ எந்த நம்பரால பெருக்கிறோம், சரி, எப்படி பெருக்கிறோங்கிறத நீங்க சொல்லுப்பா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு இல்ல வகுத்தல் போடு. சரி, வகுத்தல் போடாம சார், வகுத்தல். யாருங்க வாடா, வகுத்தல் யார் போடுறீங்க? ஏய், வகுத்தல் அவன் ஜெயஸ்ரீ. மோஹித்ரா வரியா? வா. மோஹித்ரா வா, மோஹித்ரா வா. மோஹித்ரா. பண்ணாத வகுத்தல் போடுமா. நான் போட்டுறோம். 4 நம்பர் வகுத்தல் போடுவீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி போட்டு முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சுபரேஷ் 3ஆம் பிள்ளை தான் கணக்கு கொடுக்குறீங்களா? 3ஆவது எல்லாம் முடியும். பெருக்கல் சுபரேஷ் இல்லை வரநேஷ் யாராவது கொடுக்கல. எப்படி போட்டோம்னு சொல்லணும். லைட்டில் பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லி போட்டு மறுபடியும் கூட்டும் போது இதோட கூட்டம் மிச்சம் இந்த 5 கொண்டு போட்டால் அதெல்லாம் சேர்த்து கூட்டணும். எக்ஸ்பிளைன் பண்ணப்பா.
ரெண்டுலேயும் பண்ணிருப்பா. ஈவு மீதி உண்டு. மேலே ஈவு எடுத்து கீழே மீதி உண்டு. கீழே மீதி மீதிக்கு நேரம் இல்லாமல் ஈவு மீதி. இந்த பக்கம் வந்து நீ இந்த பக்கம் வந்து விடைய சொல்லி ஈவு எப்படி போட்டோம்னு சொல்லு. முதல்ல எவ்வளோ நம்பரால எதாவது நம்பரை சொல்லு. இதை வந்து இதால வகுக்கணும்னு சொல்லு. அதுக்கப்புறம் இந்த நம்பரை எப்படி எப்படி எடுத்து போட்டேங்கிறத சொல்லு. விளக்கத்தை 5375 ஆறால வகுக்கணும். ஓராறு 6 ஈராறு 12 மூவாறு 18 நாலாறு 24 ஐயாறு 30 ஆறாறு 36 ஏழாறு 42 எட்டாறு 48 எட்டாறு 48 போட்டேன். அதோட மிச்சம் உள்ளது. அது மிச்சம் உள்ளது 3ஆல 8 வகுக்க முடியாது. அதனால 13ல 8 போச்சுன்னா 5. இங்க 4ல 4 போச்சுன்னா 0. அப்ப நீ 7 இறக்கணும். இப்போ ஓராறு 6 ஈராறு 12 மூவாறு 18 நாலாறு 24 ஐயாறு 30 ஆறாறு 36 ஏழாறு 42 எட்டாறு 48 ஒன்பத்தாறு 54 9ஆறு 54 போட்டேன். 7ல 4 போச்சுன்னா 3 5 போச்சுன்னா 0. அப்ப 5 கீழே இறக்கணும். ஓராறு 6 ஈராறு 12 மூவாறு 18 நாலாறு 24 ஐயாறு 30 ஐயாறு 30 போட்டேன். இப்போ மீதி 5 ஈவு 895. 20 6 24 4 2 ஒரு நாங்க 2 நாங்க 8 3 நாங்க 12 4 நாங்க 16 5 நாங்க 20 20 2 சேர்த்தா 22 2 மிச்சம் 2 ஒரு நாங்க 2 நாங்க 8 3 நாங்க 12 4 நாங்க 16 5 நாங்க 20 6 நாங்க 24 7 நாங்க 28 சுண்டலி தேங்காய் எடுத்து வந்தது. இனிப்பு செய்தவர் அடடே நாங்கள் செய்வது உருண்டு சாப்பிடலாமா? ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே எடுத்துங்க. இங்கே நீங்கள் ஆடியன்ஸ் சாப்பிடாத அலுவலகம் 11 மண்டலம் 56 பதிவு மாவட்டங்களும் பதிவு துறை செயல்பாடும் வருகிறது. சார்பதி வளாளர் அலுவலகங்களின் கீழையும் வருகின்ற தானமாட மானம் குத்தகையை ரசீது மற்றும் பிறகு ஆவணங்கள் பதிவு செய்யப்படுகிறது. இதற்கு முத்திரை தீர்வை இடம் கட்டணம் மற்றும் பதிகட்டணம் சம்பட்டர்களின் வசூல்படுகிறது. கடந்த ஆண்டு மட்டும் 33 நாட்கள் பதிவாகி அரசுக்கு ரூபாய் கிடைத்தது. இது தவிர்த்தவில் லங்காந்திரை சான்றில் நகர் in the last way, even season kids is going at this even keep eating gift 28030711 Bayadidasti Balas is magic. It was a hot afternoon in the quiet village of Piriyanayamam near Pollachi. The village has delayed roof houses. Bala and his family lived in one thatched house. He sat under a tree waiting for his father. He was going with Appa on a long journey. A fly buzzed near his ear. The pleasant shade of the tree, along with the
சிரித்து கொண்டே நானே கவனமாகிட்டேன். இதை எல்லாரும் எதிராளி என்று கூறுவர். நான் சொல்வதை எல்லாம் மறுத்துவிடுவேன். Made animals in memory of his mother. He carved a wooden statue of his mother and prayed every day. One night he woke up to hear his mother, "What do your part in the beginning?" He made toys for children. இந்த ஆசிரியர் வந்து சீக்கிரமாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு விட்டுறாதீங்க, சரிங்களா? அடுத்த வருஷம் வந்து கவுன்சிலிங் இது வந்ததுன்னா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுவார். ஆனால் விட்டுறாதீங்க, விட்டீங்கன்னு வச்சிங்களேன் நம்முடைய பசங்களுடைய அதாவது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பசங்க நல்லா படிச்சுட்டு வர்றாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேக்னேஷன் ஆகி போயிடும், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடுவாங்க. அதனால் வந்து இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு இதே பள்ளிக்கூடத்தில் இந்த தலைமையாசிரியர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இங்கே படிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து மிகப்பெரிய அரசு துறைகளில் மிகப்பெரிய ஒரு அதிகாரிகள் வருவாங்கிறது தான் உண்மையிலே வந்து நேரம் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு தலைமையாசிரியர் 100 நாள் சவால் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதுக்கு வருகின்ற நமது முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களையும், மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்களையும், மாவட்ட உதவி திட்ட அலுவலர் அவர்களையும், வட்டார கல்வி அலுவலர் அவர்களையும், வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களையும், மாவட்ட கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் புதுக்கோட்டை விரிவுரையாளர் அவர்களையும் மற்றும் புண்ணியத்தி உயர்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் ஐயா அவர்களையும், வட்டார வளர்ச்சி மைய மேற்பார்வையாளர் ஐயா அவர்களையும், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஐயா அவர்களையும், வட்டார வளர்ச்சி கிராம ஊராட்சி அலுவலர் ஐயா அவர்களையும் மற்றும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களையும், பள்ளி துணை ஆய்வாளர் ஐயா அவர்களையும், பள்ளி துணை ஆய்வாளர் அறந்தாங்கி ஐயா அவர்களையும், திருமணவாசல் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் ஐயா அவர்களையும், ஆர்ப்பப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர் ஐயா அவர்களையும், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வேல்வரை தலைமையாசிரியர் ஐயா அவர்களையும், பட்டதாசிரியர் ஆசிரியர் கீழ்குடி ஐயா அவர்களையும், தலைமையாசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆலத்தூர் ஐயா அவர்களையும், தலைமையாசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஐயா அவர்களையும், தலைமையாசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கணவர்கோட்டை ஐயா அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள கிராம பொதுமக்களையும் பழைய மாணவர் மன்றத்தினருக்கும் எனது பள்ளியின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இப்பொழுது நாகப்பள்ளி இந்த நாட்டாணி பொறுத்தவரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இந்த 3 நாள் சவால் என்ற நிகழ்ச்சி இப்பொழுது சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கிராமத்தில் நாட்டாணி பொறுத்தவரை கிராமத்தில் இந்த பள்ளி ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது காலத்தில். இப்போ வந்துட்டு தலைமை ஆசிரியர்களும் உதவி ஆசிரியர்களும் பெரும் பாடுபட்டு இந்த வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஊர் மக்களும் என்னுடைய கிராமத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இந்த பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளை மீண்டும் சேர்க்க வேண்டும், நல்ல பெயர்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த தலைமை ஆசிரியர்கள் வந்ததுக்கு பிறகு எவ்வளவோ வளர்ச்சி நடந்திருக்கிறது. நாங்கள் சொல்ல அவங்களே வந்து எங்களிடத்தில் சொல்லி அதை செய்யுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டி எல்லாரையும் அரவணைச்சு இந்த அளவுக்கு கொண்டு வருகிறார்கள் என்றால் தலைமை ஆசிரியர்கள் அவர்கள் தாழ்ந்த பெருமை. அனைத்து கல்வித்துறை பதவியாளர் அனைவருக்கும் நன்றியோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளியில் கட்டணம் இல்லாமல் இருக்கிறது, அதை செயல்படுத்தி தருமாறு உங்களை பணிவென்றுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோவை பேசுற